கிரீன் சிகரெட்டுகளின் வேப் பயன்பாட்டை கட்டுப்படுத்த வேப் தயாரிப்பு விளம்பரங்களை பறிமுதல் செய்ய வேண்டும் என்று சிலாங்கூர் மாநில உள்ளூராட்சி மன்றங்களுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. இந்நடவடிக்கை இளைய தலைமுறையினரிடையே அதிகரித்து வரும் வேப்பிங் பயன்பாட்டை கட்டுப்படுத்தும் முயற்சியில் எடுக்கப்பட்டதென்று மாநில பொது சுகாதாரம் மற்றும் சுற்றுச்சூழல் நிர்வாக குழு உறுப்பினர் ஜமாலியா ஜமாலுடீன் கூறியுள்ளார். 2022 தேசிய சுகாதாரம் மற்றும் நோயுற்ற தன்மையின் NHMS கணக்கெடுப்பின்படி மலேசியாவில் 13 முதல் 17 வயதுடைய இளைஞர்களில் கிட்டத்தட்ட 14.9 விழுக்காட்டினர் வேப் பயன்பாட்டில் ஈடுபட்டுள்ளனர் என்பது கண்டறியப்பட்டுள்ளது. இந்நிலையில் எடுக்கப்படுகின்ற நடவடிக்கைகளின் மூலம் சமூக மாற்றத்தை ஏற்படுத்த பெற்றோர்கள், கல்வி நிறுவனங்கள் மற்றும் தொடர்புடைய நிறுவனங்களின் ஒத்துழைப்பு மிக அவசியம் என்பதையும் அவர் குறிப்பிட்டார். ஜோர் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ அண்ட் வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவல் 24 மே தொடக்கம் 2 ஜூன் வரை தாசிக் சென்ட்ரல் ஸ்கூடாய் ஜோர் பார்வில் ஹோல்சேல் விலையில் சாரிகள், பஞ்சாபி சூட், லெஹங்கா, வெட்டிங் கலெக்ஷன்ஸ், கிட்ஸ் வேர் அனைத்தும் உண்டு. ஃபுட் ஃபெஸ்டிவலில் 100க்கும் அதிகமான உணவுகள், பானிபூரி, குனாஃபா, சீஸ் நாச்சோஸ், இந்தியன், வெஸ்டர்ன், அரபிக் என கலக்கலான உணவுகள். சாப்பிட ஒரு நாள் போதாது, திரண்டு வாருங்கள். சர்ச்சையாகியுள்ள மைக்கியோஸ் விற்பனை கூடாரங்களின் செலவு குறித்து மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான MACC உள்ளிட்ட எந்த ஒரு அதிகார தரப்பும் விசாரிக்கலாம். அதற்கு தாங்கள் தயாராக இருப்பதாக KPKT எனப்படும் வீடமைப்பு ஊராட்சித்துறை அமைச்சரான ngakhorbin கூறியுள்ளார். அமைச்சு மிகவும் வெளிப்படையாக செயல்படுவதாக அவர் தெரிவித்தார். ஆனால் அதே சமயம் அவ்விஷயத்தில் அவதூறு பரப்புவதை ஏற்றுக்கொள்ள முடியாது. குறிப்பாக சமூக ஊடகங்களில் மைக்கியோஸ் திட்டம் குறித்த உண்மைக்கு புறம்பான தகவல்களை பரப்புவதை ஏற்க முடியாது. சம்பந்தப்பட்ட தரப்புகளுக்கு எதிராக போலீசிலும் மலேசிய தொடர்பு பல்லூடக ஆணையமான MCMC-யிலும் புகார் செய்யப்படும். புகாருக்கான வீடியோ ஆதாரங்கள் திரட்டப்பட்டு வருவதாக அவர் கூறினார். இந்த மைக்கியோஸ் முன்னெடுப்பு எதற்கும் உதவாத வெள்ளை யானை திட்டம் என தொடர்ந்து விமர்சனங்கள் வைக்கப்பட்டு வருகின்றன. அதனை முற்றாக மறுத்த அமைச்சர் ngakhorbin உண்மையில் குறைந்த விலையில் சாலையோர வியாபாரிகளுக்கு போதிய வியாபார வசதிகளை ஏற்படுத்தி தரும் மக்கள் நலத்திட்டம் அதுவென்றார். மைக்கியோஸ் 2.0 திட்டத்தின் கீழ் கூடாரங்களின் விலை தலா 25,000 ரிங்கெட்டை எட்டியிருப்பதும் சர்ச்சையாகியுள்ளது. ஆனால் காலத்திற்கு ஏற்ப கூடாரங்களின் வடிவமைப்பு மேம்படுத்தப்பட்டுள்ளது என்பதை பலர் புரிந்து கொள்ளவில்லை என அவர் கூறினார். இலக்கு வைக்கப்பட்ட சமூகங்களுக்கு ஆதரவாக இதுவரை 156 ஊராட்சி மன்றங்களுக்கு இந்த மைக்கியோஸ் கூடாரங்கள் அனுப்பப்பட்டுள்ளன என்றார் அவர். கலர்ஸ் ஆஃப் இந்தியாவின் பிரம்மாண்டத்தின் உச்சக்கட்டம் பியாண்ட் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ தொடங்குகிறது. 4 ஜூன் தொடக்கம் 8 ஜூன் வரை KSL எஸ்பிளனட் மால், பண்டார் பசாரி, கிளாங்கில் இதுவரை இல்லாத அதிரடி கலெக்ஷன்ஸோடு ஷாப்பிங் மேளா தொடங்குகிறது. PKR உதவி தலைவர் நூருல் இசா அன்வாரிடம் வேற்று வாக்குறுதிகளோ வெளிப்படையான காட்டுப்போக்குகளோ எதுவும் கிடையாது. மாறாக உண்மையான திட்டமிடலும் ஒட்டுமொத்த மலேசியர்களுக்காக சேவை செய்யும் தீர்மானமும் மட்டுமே இருக்கின்றன. கடந்த 1.5 ஆண்டுகளாக அவருடன் நெருக்கமாக பணியாற்றிய அனுபவத்தில் இவையாவும் தான் நேரில் கண்ட பண்புகள் என பிரதமரின் சிறப்பு பணிகளுக்கான அதிகாரி சண்முகம் மூக்கன் கூறியுள்ளார். நூருல் இசா இன்று வகிக்கும் இடத்திற்கு வெறுமனே அவர் குடும்ப பெருமையை மட்டும் சுமந்து வரவில்லை. மாறாக சீர்திருத்த இயக்கத்தை உருவாக்கிய அதே ரத்தம், வியர்வை, தியாகங்கள் ஆகியவற்றால் அவர் வடிவமைக்கப்பட்டுள்ளார். ஜாதி, மதம் அல்லது வர்க்கத்தின் அடிப்படையில் மக்களை பிரித்து பார்க்காத மனப்போக்கும் அவரிடம் நிறைந்துள்ளது என சண்முகன் கூறினார். அதன் அடிப்படையில் 13வது மலேசிய திட்டத்தில் சேரக்கூடிய இந்தியர்களுக்கான ஒரு நீண்டகால செயல் திட்டத்தை உருவாக்க முடிவு செய்து இளைஞர்கள், பெண்கள், கல்வியாளர்கள், அரசு சார இயக்கங்கள், பொருளாதார நிபுணர்கள், அரசு ஊழியர்கள் மற்றும் பலருடன் கலந்துரையாடல் நிகழ்வுகளை நடத்தினோம். நூருல் இசாவும் அதன் அண்மைய அமர்வில் பங்கேற்று தனது கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார். இது தவிர மஸ்ஜித் இந்தியா கோவில் விவகாரத்திற்கு பிறகு கோவில்கள் மீது வந்த விமர்சனங்கள் மற்றும் இனவாத கருத்துக்கள் குறித்து அவர் உண்மையாகவே மிகுந்த கவலை கொண்டார். இது சமாதானமாகவும் மரியாதையுடனும் தீர்க்கப்பட வேண்டும் என்பதில் அவர் உறுதியுடன் இருந்தார். இந்த சிக்கலின் நீண்டகால தீர்வுகளுக்கான வேலைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. எனவே இந்திய சமூகத்தை உயர்த்தவும் முன்னேற செய்யவுமான பிரதமரின் இலக்கை அவருடைய சொந்த மகளை தவிர வேறு யாரால் நன்கு புரிந்து கொள்ள முடியும் என சண்முகம் கேள்வி எழுப்பினார். வரும் கட்சி தேர்தலில் நூருல் இசா டத்தோஸ்ரீ ரஃபீசி ரமலியை எதிர்த்து துணைத் தலைவர் பதவிக்கு போட்டியிடுகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய், பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய்.
60 வயதுக்கு பிறகும் பெரும்பாலான மக்கள் தொடர்ந்து சுறுசுறுப்பாகவும் ஆற்றலை கொண்டவர்களாகவும் இருப்பதால் ஓய்வு பெறும் வயதை 65ஆக நீடிப்பது குறித்து அரசாங்கம் ஆராய வேண்டும் என சட்ட மற்றும் அமைப்புகளுக்கான சீரமைப்பு அமைச்சர் அதலினா ஒத்மான் ஆலோசனை தெரிவித்திருக்கிறார். நடப்பு சமூக போக்கு மற்றும் தனது கண்காணிப்பின் மூலம் இது தனது சொந்த கருத்தாக இருப்பதாக அவர் கூறினார். நாங்கள் சந்திக்கும் சில அதிகாரிகளுக்கு 60 வயதாகிவிட்ட போதிலும் அவர்கள் இன்னமும் இளமையாகவும் சுறுசுறுப்பாகவும் இருக்கின்றனர். அவர்கள் இன்னமும் வேலை செய்ய முடியும் என்பதால் அவர்கள் ஓய்வு பெறுவதற்கு அனுமதிப்பது நன்றாக இருக்காது என இன்று ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு சிறந்த சேவை மற்றும் ஓய்வு விருதை வழங்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட போது அதலினா தெரிவித்தார். மலேசியாவில் 60 வயதை தாண்டியவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. அவர்களில் பலர் இளமையாகவும் புத்துணர்ச்சியுடனும் இருக்கின்றனர். கடந்த ஆண்டு 60 வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட மலேசியர்கள் மக்கள் தொகையில் 11.1 விழுக்காட்டினராக இருப்பதாகவும் இந்த விகிதம் 2030ஆம் ஆண்டில் 15 விழுக்காடாக உயரும் என்றும் இதனால் மலேசியா வயதானவர்களின் நாடாக மாறும் என்றும் தெரிவிக்கப்பட்டது. 2014ஆம் ஆண்டில் மலேசியா பொது மற்றும் தனியார் துறைகளுக்கு ஓய்வு பெறும் வயதை முறையே 58 மற்றும் 55இல் இருந்து 60ஆக உயர்த்தியது. இந்த நடவடிக்கை ஆரோக்கியமான சுறுசுறுப்பான முதுமையை ஊக்குவிக்கும் அதே வேளையில் முதியவர்களுக்கு நிதி உதவி வழங்குவதை நோக்கமாக கொண்டது. மற்ற தொழில்கள் மற்றும் நாடுகளுடன் ஒப்பிட்டு பார்த்து மலேசியாவில் உள்ள நீதிபதிகள் 65 வயதில் ஓய்வு பெறுகிறார்கள். அவர்களின் ஓய்வு பெறும் வயதை 6 மாதங்களுக்கு நீட்டிக்கப்படலாம் என்று அதலினா சுட்டிக்காட்டினார். வங்காளதேசம், பாகிஸ்தான், இந்தியா ஆகிய நாடுகளை சேர்ந்த 112 பேர் சிப்பாங் KLIA விமான நிலையம் வழியாக இந்நாட்டுக்குள் நுழைவதில் இருந்து நேற்று தடுத்து நிறுத்தப்பட்டனர். AKPS எனப்படும் மலேசிய எல்லை கட்டுப்பாடு மற்றும் பாதுகாப்பு நிறுவனத்தின் விதிமுறைகளை பின்பற்றாத காரணத்தால் அவர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது. தாங்கள் மேற்கொண்டு வரும் தொடர் கண்காணிப்பின் பலனாக அம்முயற்சி முறியடிக்கப்பட்டதாக AKPS இன்று வெளியிட்ட அறிக்கையில் கூறியது. பல்வேறு நாடுகளை சேர்ந்த 300 பேரை சோதனைக்கு உட்படுத்தியதில் வந்திறங்கிய 5-6 மணி நேரங்களாகியும் குடிநுழைவு சோதனை சாவடிகளுக்கு செல்லாமல் சுற்றி கொண்டிருந்த ஒரு கூட்டம் அதிகாரிகளின் கண்களுக்கு தென்பட்டது. கடைசியில் உரிய காரணங்கள் மற்றும் முறையான ஆவணங்கள் இல்லாத இந்த 112 பேரும் கைதானதாக AKPS கூறியது. அவர்கள் தத்தம் சொந்த நாடுகளுக்கே திருப்பி அனுப்பப்படுவர். நாட்டின் நுழைவாயில்கள் எப்போதும் பாதுகாப்பாக இருப்பதை உறுதி செய்யும் பொருட்டு இதுபோன்ற அமலாக்க மற்றும் சோதனை நடவடிக்கைகள் தொடரும் என்றும் அது உறுதியளித்தது. டாக்டர் அப்பாராவ் சன்னாசையின் த ரப்பர் எஸ்டேட் பாய், பால்வெட்டியின் மகன், பல்கலைக்கழக விரிவுரையாளரான சுயசரிதை. இவரின் மகள் டாக்டர் நிஷாந்தி அப்பாராவ் கைவண்ணத்தில் உருவான டிவினிட்டி இன் டைவர்சிட்டி 108 இந்து தெய்வங்களின் சுருக்க கதை. தந்தை மகள் படித்திருக்கும் இந்த சிறப்புமிகு நூல்களை உடனே வாங்கி படியுங்கள். கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் ஸ்லாங்கோர் மாநில மருத்துவமனை ஒன்றில் பணிபுரிந்து கொண்டிருக்கும் பெண் பாதுகாவலர் ஒருவர் மருத்துவமனைக்கு வந்திருந்த பார்வையாளரிடம் இருந்து 50 ரிங்கெட் பணத்தை மிரட்டி பறித்த காணொளி வைரலானதை அடுத்து நேற்று போலீசாரால் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். அப்பெண் பாதுகாவலர் வாகனங்களை அங்கீகாரமற்ற பகுதிகளில் நிறுத்த வைத்து ஆதாயம் ஈட்டுவது முதல் கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. மேலும் சம்பவத்தின் போது அப்பெண் முரட்டுத்தனமான அச்சுறுத்தும் வார்த்தைகளை பேசியதாக காஜாங் மாவட்ட காவல்துறை தலைமை உதவி ஆணையர் நஸ்ருன் அப்துல் யூசுப் கூறியுள்ளார். தொடர்ந்து அக்குற்றம் குற்றவியல் சட்டத்தின் கீழ் விசாரிக்கப்பட்டு வருவதோடு அப்பெண் இன்று முதல் நாளை வரை 2 நாட்களுக்கு காவலில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மாஸ்கோ மற்றும் கீவ் இடையிலான போரை நிறுத்தும் முயற்சியில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினை தொடர்பு கொண்டுள்ள தகவல் வெளிவந்துள்ளது. அதிகமான உயிர் சேதத்தை ஏற்படுத்தும் போரை முடிவுக்கு கொண்டு வரும் முயற்சியில் அனைத்து தரப்பினரும், குறிப்பாக ரஷ்ய அதிபர் புட்டின் ஈடுபட வேண்டும் என்பதே உரையாடலில் முக்கிய நோக்கமாக அமைந்திருக்கின்றது. மேலும் போர் நிறுத்தத்தை பற்றி புட்டின் தொடர்ந்து அமைதி காத்து வரும் நிலையில் இந்த தொலைபேசி உரையாடல் நேர்மறையான மாற்றத்தை உருவாக்கும் என்பதில் தாம் நம்பிக்கை கொண்டுள்ளதாக ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். தொடர்ந்து உக்ரைன் ஜனாதிபதி, ஐரோப்பிய ஆணைய தலைவர், பிரெஞ்சு அதிபர், இத்தாலிய பிரதமர், ஜெர்மன் அதிபர் மற்றும் பின்லாந்து அதிபர் போன்ற உலக தலைவர்களுக்கு புட்டின் உடனான அழைப்பின் உள்ளடக்கத்தை விளக்கியதாக ட்ரம்ப் பதிவிட்டுள்ளார்.